சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் வருகிற 17ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பொது விவாதங்கள் மற்றும் மானிய கோரிக்கை விவாதங்களில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எதிர்க்கட்சிகள் கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் முக்கிய ஆலோசனைகளை எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் தற்போதைய நிலை, புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், அவரவர் தொகுதிகளில் திட்டங்களின் செயல்பாடுகள், தொகுதிகளின் முக்கிய பிரச்சனைகளை சட்டமன்ற கவனத்திற்கு கொண்டு வருவது என பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை இந்த முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய ஆலோசனைகளை எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை மீது வருகிற 17ஆம் தேதி முதல் 4 நாட்கள் இந்த பொது விவாதமானது நடைபெற இருக்கிறது. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியினர் இந்த பொது விவாதத்தில் பங்கேற்று விவாதிக்க இருக்கின்றனர். அதன் பிறகாக 24ஆம் தேதி முதல் துறை ரீதியாக, அதாவது ஒவ்வொரு துறை வாரியாக இந்த மானிய கோரிக்கையானது அதன் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அந்த கூட்டமானது தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.